கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள வள்ளிநகரம் பகுதியில் 40 ஆண்டு காலமாக வசித்து வரும் குறவர் இன மக்களை அதிகாரிகள் அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியின் நேரலகிரி ஊராட்சியில் அமைந்துள்ளது வள்ளிநகர பகுதி. இப்பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளாக குறவரின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் வசித்து வரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 முதல் 6 குழந்தைகள் உள்ளிட்ட பெரியவர்களுடன் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. வள்ளிநகர பகுதி ஏரிக்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் விஷப்பூச்சிகளின் தொல்லை அதிகமாக உள்ளது. இப்பகுதி மக்கள் அதிகாலையில் தங்கள் தொழிலுக்காக வெளியே சென்றால் மாலையில்தான் வீடு திரும்புகின்றனர். இதனால் இவர்களது குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கு சுமார் 40 ஆண்டுகளாக குடிசை அமைத்து வசித்து வரும் தங்களை அதிகாரிகள் இப்பகுதி ஏரி புறம்போக்கு என கூறி அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு பல ஆண்டுகளாக அவர்களை துன்புறுத்தி வருவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். காலி பண்ண மட்டும் சொல்றாங்க. இந்த இடத்த மட்டும் காலி பண்ண நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு எதனா ஒரு பட்டா பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். பட்டாவும் காட்ட மாட்டேங்கிறாங்க, இடத்தும் தர மாட்டேங்கிறாங்க. 40 வருஷமா இருக்கு, 40 வருஷமா இந்த கூரை வீட்டில் தான் இருக்கிறோம். எந்த வருஷத்துக்கும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. வருஷமா இருக்கிறாங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கேன். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மட்டும் இருக்கு. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க, தவிர வேற எதுவும் பார்க்கறதில்ல. பள்ளி வந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ஏரிக்கு யாரும் கண்டுக்கிறது இல்லை. தண்ணி வந்தால் யாரும் கண்டுக்கிறது இல்லை சார். மேலும் தங்களிடம் வீடு மற்றும் பட்டா வழங்கப்படும் என்று உறுதியளித்து ஆவணங்களை பெற்றுக்கொண்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், கடந்த ஜனவரி 6ஆம் தேதி பட்டா வழங்கப்படும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் அறிவித்ததாகவும், ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் அப்பகுதி மக்கள். எனவே உடனடியாக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு பட்டா வழங்கி தங்களது வாழ்வாதாரத்திற்கு உறுதியான தீர்வு காண வேண்டும் என சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 வருஷமா குடியிருக்கிறோம். பட்டாவும் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த வசதியும் இல்லை. போய் கேட்டால் கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, நாங்கள் மற்ற இடம் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்களா வந்து. நாங்களும் ஒரு 30 வயசியாக நாங்கள் எங்கேருந்து போட்டு தான் இருக்கோம். எல்லா இடமும் தலைவரும் பார்த்தோம், எல்லாரும் பார்த்தோம். அது கேட்கும்போது இருந்துச்சு நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம் சொல்கிறாங்களா வந்து. பாடு இல்லை, எதுவுமே இல்லை. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.